ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியரிங் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி, அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மளிகை கடையில் இருக்கிற 2 ரூபா பெப்சி ஐஸு, மோர், தயிர், ரஸ்னா, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற திக்கான ரோஸ் மில்க்கு, ஜூஸ் கடையில் என்னென்ன எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதுவும் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நிறைய பேரால் கேட்ட வீடியோ, தேங்காய் பால் வந்து எப்படி பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போகணும் அதை பற்றி வீடியோ போடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 கிலோ தேங்காயில் வந்து தேங்காய் பால் போட போகிறோம். 1 கிலோ 970 கிராம். நம்ம இதை வந்து 2 கிலோவாக ரவுண்ட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் அண்ட் கோல்ட் பாக்ஸ், சரிங்களா? அதாவது நீங்கள் என்ன டெம்பரேச்சரில் ஊற்றுறீங்களோ அதே இதை மெயின்டைன் பண்ணும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது வேணும், கண்டிப்பாக வேணும். இதுனா ஓகே. இல்லைனா இப்போ கிளாஸில் போடுறாங்க, கிளாஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் ஓரளவு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து ட்ராப் பண்ண கூடாது, தேங்காய் பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால இந்த மாதிரியான ஹாட் அண்ட் கோல்ட் பாக்ஸ் ஒன்று கண்டிப்பாக வாங்கிக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தேங்காய் வந்து உடச்சி தண்ணி எடுக்க போகிறோம், சரிங்களா? நம்ம வந்து எந்த வித சீனி எதுவுமே சேர்க்கல, நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றியே அரைப்போம். அதனால் தேங்காவை உடச்சி அந்த தண்ணியை வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு இனிச்சிருந்தால் மட்டும்தான் உள்ளே சேர்க்கணும். சில தேங்காய் வந்து புளிக்கும், அதை சேர்க்கக்கூடாது. இப்படி நம்ம செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் எடுத்து தேங்காய் தண்ணியை செப்பரேட்டாக கை எதுவும் படாமல் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஓகேனா நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த தேங்காய் தண்ணி வந்து எடுத்தாச்சு. இந்த தேங்காய் தண்ணியை லைட்டாக டேஸ்ட்டு பார்க்கணும். டேஸ்ட் பார்க்கும்போது கை வாய் எதுவும் படக்கூடாது. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஓகே, இனிச்சு கிடக்கு. அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் உள்ள தண்ணி வந்து ஓகே, நம்ம இதை வந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி தேங்காய் வந்து கண்டிப்பாக நல்லா முத்துன தேங்காய், நல்லா அடர் தேங்காவாக எடுக்கணும், சரிங்களா? மரத்துலேருந்து உளுந்த தேங்காய் வந்து நல்லா முத்தலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மரத்துலேருந்து பறித்து தேங்காவாக மாற்ற முச்சில் கொஞ்சம் எலசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா தேங்காவையும் உடச்சி தேங்காய் தண்ணியை டேஸ்ட்டு பார்த்து செப்பரேட்டாக வச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம தேங்காய் வந்து ரெடி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய் வந்து துருவ போகிறோம், சரிங்களா? துருவாமல் மிக்சியில் அரைக்கலாமா? உங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்வி அதுவாக தான் இருக்கும். மிக்சியில் அரைக்கலாம், ஆனால் துருவி எடுக்கிறப்போ தேங்காயோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 10% டேஸ்ட் வந்து தேங்காய் பாலில் வந்து சூப்பராக இருக்கும். மிக்சியில் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து அந்தளவு டேஸ்ட்டு கிடைக்காது, ஓகேங்களா? நீங்கள் தேங்காய் பால் வந்து பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காவை துருவி அப்புறம் கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யார் தேங்காய் பாலும் உங்கள் தேங்காய் பால் கிட்ட நிற்காது, சரிங்களா? தேங்காயோட டேஸ்ட் வந்து துளியும் மாறாது. கிரைண்டரில் அரைக்கிறப்போ அந்த தேங்காய் பால் வந்து ஹீட் ஆகாது, டெம்பரேச்சர் ஏறாது. தேங்காய் பால் வந்து கூட 2 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும், செமத்தனமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா தேங்காவையும் துருவி இப்படி செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றி எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதே மாதிரி எல்லா தேங்காவையும் துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்து நம்ம பவுலுக்கு வந்து மாற்றிட்டோம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தான வீடியோ. உங்களுக்காக ரொம்ப முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ மட்டுமே ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தேன். வேலை செஞ்சது மட்டும் ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன், சரிங்களா? அதனால் இதுக்கும் கீழே இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து எல்லா தேங்காவையும் துருவி நம்ம பவுலுக்கு சேர்த்துட்டோம். இனி நம்ம வந்து கிரைண்டருக்கு மாற்றணும். கிரைண்டரை வந்து நல்லா கழுவி எடுத்துக்காங்க. பழைய புளிப்போ எந்த வித இதுவுமோ இருக்கக்கூடாது, அப்படின்னா தேங்காய் பால் வந்து சீக்கிரம் புளிச்சிடும். நல்லா கிரைண்டரை கழுவி சூப்பராக எடுத்துக்காங்க. இந்த மாதிரி கிரைண்டர்னா ஓகே, நல்லாயிருக்கும். டெம்பரேச்சரே ஏறாது, சூடே ஆகாது. தேங்காய் பால் நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள சாதா கிரைண்டர் வந்து கொஞ்சம் சூடு ஏறும், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி இருந்தால் இது எடுங்க, இல்லைனா நீங்கள் அதில் கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம துருண தேங்காய் வந்து ஃபுல்லாக தட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் தண்ணி எடுத்தோம்ல, அந்த தேங்காய் தண்ணியை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே சேர்க்க போகிறோம். தேங்காய் தண்ணியோட அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 1/4 லிட்டர் 250 ml தான் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ நம்ம தேங்காய் தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கிரைண்டர் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 லிட்டர் பவுல், சரிங்களா? இது வந்து 1 லிட்டர் அளவு பாத்திரம். அதில் அளவெல்லாம் போட்டிருக்கும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது அந்த 1 லிட்டர் இதில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்க்குறேன், சரிங்களா? தேங்காய் பாலுக்கு அது நல்லா அரைப்பட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே ஃபுல் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏலக்காவையும் சுக்கையும் தட்டி உள்ளே சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1 கிலோக்கு 5 ஏலக்காய், 5 கிராம் சுக்கு. இப்போ நம்ம 2 கிலோ எடுத்துக்கிறதுனால 10 ஏலக்காய், 10 கிராம் சுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து அம்மிலையோ மிக்சிலையோ லைட்டாக தட்டிட்டு அது கூட நம்ம வந்து அரைக்கிறப்ப அப்படியே போட்டுடலாம். நல்லா தேங்காய் பால் கூட நல்லா அரைப்பட்டு, தேங்காய் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வாசனை இருக்கும். ஏலக்காய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கிடலாம். ஃபுல் ஏலக்காய் வாசனை வந்துடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே போடுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து அந்த அளவு தண்ணியில் இருக்க பேலன்ஸ் தண்ணியிலே கொஞ்சம் அந்த தேங்காய் அரைக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கிடணும். தேங்காய் வந்து அப்படி மேலே உள்ள தேங்காய் வந்து நல்லா அரைப்படாது, அதனால் அது வந்து கையை வச்சு கொஞ்சம் உள்ளே இழுத்து விடணும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து உள்ளே இழுத்து விடும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக தேங்காய் அரைச்ச பிறகு வந்து கையால் வெறுங்கையால் டச் பண்ணவே கூடாது.
கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிக்காங்க. க்ளவுஸ் மாட்டிட்டு இப்படியே தேங்காய் கொஞ்சம் உள்ளே அப்படி கொஞ்சம் மாற்றி விடுங்க. உங்களுக்கு அந்த தேங்காய் அரைப்படுறது வந்து அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் மட்டும் 40 நிமிஷம் அரைப்பட்டுருக்கு. சரிங்களா? தேங்காய் வந்து டக்குன்னு அரைச்சி எல்லா பாலையும் வெளியில் விடாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கும். 40 நிமிஷம் கண்டினியூஸாக தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். அப்பப்போ இப்படியே எடுத்து விட்டு தான் அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம தேங்காய் வந்து ஓரளவு பால் வந்து நல்லா எமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இன்னும் பால் எதுவும் வருமா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பால் வரணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கான ஒரு சில ஈஸியான டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயினான பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி அரிப்பு மாதிரி வச்சுட்டு இந்த கிரைண்டரில் இருக்கிற மொத்த தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே அள்ளி இதுக்கு மேலே வைக்கிறப்போ தேங்காய் வந்து அப்படி பால் வந்து கீழே வடிஞ்சிட்டே இருக்கும். தேங்காயோடைய அந்த இது வந்து மேலே நிற்கும். அதில் நம்ம வந்து ரெண்டாவது வந்து பால் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மொத்தத்தையும் அள்ளி வந்து இப்படி அதுக்கு மேலே வெறுமனே வச்சாலே போதும், பால் இறங்கிட்டே இருக்கும். அந்த கிரைண்டரோட கல்லை வந்து எடுத்தாச்சு. நம்ம பேலன்ஸ் இருக்க தண்ணியை வந்து அப்படியே அதில் ஊற்றிட்டு அதை கழுவிட்டு கல்லை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக அப்படியே இதுக்கு மாத்திரம். இப்போ நம்ம கிரைண்டர் கல்லை கழுவுனதோட 1 லிட்டர் தண்ணி காலி ஆகிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம 2வது லிட்டர் தண்ணியில் கிரைண்டரில் பேலன்ஸ் இருக்கிற அந்த பால் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக 2வது லிட்டர் தண்ணி அளந்து கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியை வந்து அப்படியே கோரி நம்ம தேங்காய் துருவலுக்கு மேலே சேர்த்துறோம். இப்போ நான் நெட்டில் இருந்த அந்த தேங்காய் துருவல் வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் இருந்த தேங்காய் பாலை வந்து இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் வந்து நெட் வச்சிருந்த பாத்திரத்துலேருந்து டைரெக்டாக வடிஞ்ச பால் அது அப்படியே இருக்குது. அந்த தேங்காவுடைய இதை இந்த பவுலில் மாற்றி கிரைண்டர்லேருந்து ஊற்றின தண்ணியும் அந்த 2வது லிட்டரில் இருக்க தண்ணியையும் இதில் சேர்த்து இதிலிருந்து கசக்கி ஒரு பால் வந்து இப்போ நான் உள்ளே அப்படியே எடுக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த தேங்காயிலேருந்து பால் வந்து அப்படி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைச்சதை வந்து நல்லா புனிஞ்ச ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேகமாக அப்படி மொத்தமாக புனிகிறப்போ நமக்கு தேங்காய் பால் மட்டும் இந்த பவுலில் கிடைக்கும். அதை வந்து நம்ம அப்படியே அரிச்சு வந்து மெயினான தேங்காய் பால் பாத்திரத்துக்கு வந்து நம்ம அப்படியே மாற்றுறோம். இப்போ நம்ம வந்து மொத்த தேங்காயை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நைஸான அரிப்பு, இந்த கரும்புச்சாறு கடையில் யூஸ் பண்ணுவாங்களோ அந்தளவு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ளே வந்துடும், ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நல்ல நைஸான அரிப்பில் அப்படியே இப்போ இருக்கிற இந்த தேங்காய் பாலை வந்து அப்படியே ஊற்றுறப்போ அதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த தேங்காயோடைய மெட்டீரியல் வந்து அப்படியே அந்த நெட்டில் வந்து நின்றும். திரும்ப அடுத்த பால் எடுக்கிறப்போ அதை வந்து நம்ம புழிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஃபுல்லாக பால் எடுத்து முடிச்சிட்டோம். சரிங்களா? பால் சேர்ந்துட்டு இப்போ நம்ம வந்து 2வது டைம் பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 லிட்டர் வந்து தேங்காய் அரைக்கிறப்போ தண்ணி சேர்த்தோம். அப்புறம் அந்த கிரைண்டருக்களை கழுவி எடுத்தோம். அடுத்து வந்து 2வது 1 லிட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பாலுக்குனே ஊற்றோம். சரிங்களா? நம்ம 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து 3வது லிட்டர் தண்ணி வந்து அளந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து அப்படியே உள்ளே சேர்த்தி நல்லா தேங்காயெல்லாம் நல்லா பெரட்டி அமைக்கும் போச்சில் பால் கிடைக்கும். அதை அப்படியே பிசைஞ்சு வந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து 3வது லிட்டர் தண்ணியையும் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அமுக்கி இந்த பாலையும் வந்து அப்படியே உள்ளே சேர்க்குறோம். இந்த டைம் வந்து எப்படி சேர்க்குறேன் அப்படின்னா, அந்த பால் வச்சுருந்த பாத்திரத்தில் டைரெக்டாக நெட்டு சேர்த்து அப்படியே அந்த தேங்காவுடைய அரைச்சதை வந்து அப்படியே பிசிச்சுட்டு தனியாக எடுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான், 2 பால் தான். இதுக்கு மேலே நம்ம அதை வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இப்படியே வச்சு அமுக்கிறப்போ அந்த பால் எல்லாம் டைரெக்டாக அப்படியே உள்ளே இறங்கும். இந்த மாதிரி அமுக்கி மொத்த தேங்காயுமே அப்படியே எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து மொத்த தேங்காய் நார்லேருந்து பால் எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாலை வந்து அப்படியே டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அமுக்கி எடுத்தால் அதுலேயும் பால் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம பால் எடுக்கிற ப்ராசஸ் வந்து மொத்தமாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான். கரெக்டாக 2 டைம் தான் பால் எடுக்கணும். அதுக்கு மேலே பால் எடுக்கக்கூடாது. சரிங்களா? தண்ணியுமே நான் சொன்ன அளவு வந்து 3 லிட்டர். நல்லா திக்கான தேங்காய்க்கு தேங்காய் இலசாக இருந்தால் தண்ணியோட அளவு வந்து குறையும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் அங்கே எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா அடர் தேங்காய், நல்லா திக்கான தேங்காய் எடுங்க. இப்போ நம்ம வந்து மொத்த தேங்காய் பாலும் எடுத்து முடிச்சாச்சு. நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? இதுதான் பிஸ்னஸுக்கு ஓரளவு நல்லா திக்கான ஸ்டாண்டர்டு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன பாத்திரம், சரிங்களா, ஹாட் அண்ட் கோல்ட் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அளந்து காமிச்சிருந்தேன். சரிங்களா? எத்தனை லிட்டர் பால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அளந்து ஊற்றிடுறேன். அளந்து ஊற்றுறதுக்கு வந்து மெஷரிங் பவுல் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் மெஷரிங் கப். சரியா? இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே பாலை ஊற்றிட்டு உள்ளே நம்ம அரிப்பு வச்சு ஊற்றும் போது சின்ன சின்ன நார் எது இருந்தாலும் அதை வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிட்டர், முதல் லிட்டர் அளந்து ஊற்றுறோம் 1. அடுத்து வந்து 2வது லிட்டர் அளக்கும் 2. அடுத்து வந்து 3வது லிட்டர் அளக்கும் 3. அடுத்து வந்து 4வது லிட்டர் அளக்கும் 4. சரிங்களா? இப்போ 4 லிட்டர் அளந்து ஊற்றிட்டோம் நம்ம.
நமக்கு வந்து 4 லிட்டர் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. 4 லிட்டரும் செம திக்காக, செம ஸ்வீட்டாக, செமத்தனமாக இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம வந்து எந்த வித சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. நேச்சுரலான தேங்காய் பால். இதை நீங்கள் அப்படியே நம்ம வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கே ஸ்பாட்டோ அந்த ஸ்பாட்டை தீர்மானிச்சுக்காங்க. ஒரு டேபிளை மட்டும் போட்டுக்காங்க. பாத்திரத்தை கொண்டு போவாங்க. பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும். இந்த பாட்டில் ஒன்று வச்சுக்காங்க. பாட்டிலோட ரேட்டு 5 ரூபா வந்துடும். அங்கேயே குடிக்கிறவங்களுக்கு டம்ளர் வச்சுக்காங்க. 200 ml டம்ளர். அப்புறம் பாட்டிலில் கொடுக்கும்போது எத்தனை ml கொடுக்க போகிறீங்க, எக்ஸ்ட்ரா 5 ரூபா வச்சு தான் கொடுக்கணும். பாட்டில் காஸ்ட்டு அதில் சேரணும். அப்புறம் பால் அதெல்லாம் கணக்கு பண்ணிக்காங்க. நாட்டு சக்கரை, வெல்லம் ஏதாவது வச்சுக்காங்க. ஸ்வீட்டாக கேட்குறவங்களுக்கு அதை போட்டு கொடுங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு தேங்காய் பால் 200 ml ஒரு தேங்காய் பால் இன்னைக்கு வந்து 30 ரூபாய்க்கு கீழே யாருமே சேல்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து தாராளமாக 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா கூட வைக்கலாம். சூப்பரான திக்கான தேங்காய் பால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போகிறவங்க தாராளமாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்தால பாட்டிலில் அடைச்சி கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி தான். பாட்டிலில் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து அப்படியே பண்ணிட்டு லாக் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு கேட்கும். அப்படிங்கும்போது அந்த கேப் வந்து லாக் ஆயிரும். சூப்பரான தேங்காய் பால். பார்சல் கேட்குறவங்களுக்கு பார்சல் கொடுங்க. அங்கேயே கேட்க குடிக்கிறவங்களுக்கு அங்கேயே கேட்க குடிங்க. செலவு வந்து இன்னைக்கு நம்ம வந்து 2 கிலோ தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காயோட காஸ்ட்டு, அப்புறம் கரண்ட் பில்லு வேணா அதுக்கு ஒரு 10 ரூபா போட்டுக்கிடலாம். அப்புறம் நம்மளுடைய மேன் பவர், அதுதான் உழைப்பு. கரெக்டாக 2 மணி நேரத்தில் வித்துட்டு தூரம் வந்துடணும். தேங்காய் பால் வந்து புளிக்க ஆரம்பிக்கும். காலையில் 3 மணி நேரம் வேலை பார்க்கணும். அடுத்தால ஒரு 2 மணி நேரத்தில் விற்கணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இந்த தேங்காய் பால் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து சூடாகாத, கைப்படாத சூப்பரான கிரைண்டரில் அரைச்சி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போகிறவங்க கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.